श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। இன்னைக்கு மேற்கொண்டு ஸ்லோகம் பார்க்கணும். நேற்று பார்த்த விஷயம் என்ன கேட்டான்னா, போன வகுப்புல போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது, இவர் தண்டகாரண்யத்துக்கு போய் அங்க சில மகரிஷிகளை எல்லாம் பார்த்தார் ராமன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எந்தெந்த மகரிஷிகளை பார்த்தார்? 3 மகரிஷிகளுடைய பெயர் வந்திருக்கு. யார் யார் சொல்லுங்க பாப்போம். யாராவது? சுதீக்ஷ்ணர், சரபங்கர், அகஸ்தியர், அதே மாதிரி அகஸ்தியரோட தம்பியோட ஆசிரமத்துக்கு போனார். 4 பேர். கரெக்ட். முதல்ல சரபங்கம் ததர்ஷ, அப்புறம் சுதீக்ஷ்ணம் சாபி அகஸ்தியஞ்ச அகஸ்திய பிராதரம் ததா அப்படின்னு இருக்கு. சுதீக்ஷ்ணர் முதல்ல சரபங்கரை பார்த்தார். முதல்ல சரபங்கரை தான் பார்த்தார் அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. தண்டகாரண்யத்துக்கு போச்ச முதல்ல சரபங்கர் அப்படின்னு மகர்ஷியை பார்த்தார். அவர் ராமனுக்காக காத்துன்னு இருந்தார், ராமன் வரப்போறார் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சுதீக்ஷ்ணர், அகஸ்தியர், அப்புறம் அகஸ்தியருடைய பிராத்தா அப்படின்னு ஒருத்தர் பார்த்தார். அகஸ்தியருடைய பிராத்தாவுக்கு என்ன பெயர்னு ராமாயணத்துல இல்ல, ஆனா அகஸ்திய பிராத்தானே இருக்கு. சில பேருக்கு அப்படியே ஃபேமஸ், அவருடைய தம்பி அப்படின்னே ஃபேமஸ் ஆயிரம் சில பேர் இல்லையா? அந்த மாதிரி அகஸ்தியர் அந்த அளவு ஃபேமஸ். அந்த மாதிரி இவர் அகஸ்திய பிராத்தானே இவருக்கு இருக்கு. இவருக்கு சுதர்சனன் பெயர்னு வியாக்கியானத்துல எழுதியிருக்கா. சரி, அப்போ இந்த மகரிஷிகளை எல்லாம், இது மாத்திரம் இல்லை, இன்னும் கூட பல மகரிஷிகளை எல்லாம் பார்த்தார் அப்படின்னு இருக்கு ராமாயணத்துல. 10 வருஷ காலம் நிறைய மகரிஷிகளை பார்த்துட்டு இருந்தார். அந்தந்த மகரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கெல்லாம் போவார், அங்க போய் கொஞ்ச நாள் தங்குவார். இந்த மாதிரி மொத்தம் 14 வருஷங்களும் காட்டுல இருந்தார். 14 வருஷ காலம் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, இந்த மாதிரிதான் பல மகரிஷிகள்லாம் இப்படி சந்திச்சுண்டு பெருமாள் ராமன் இருந்தார் அப்படின்னு வரும். அதுல அகஸ்தியரை பார்த்த போது அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு ஸ்லோகத்துல பார்க்க போறோம். அகஸ்திய வச்சனாச்சைவ ஜக்ராஹைந்திரம் சராசனம் खड्गञ्च परमप्रीतः तूणीचाक्षयसायकौ அப்படின்னு ஸ்லோகம் இன்னைக்கு. அகஸ்திய வச்சனாச்சைவ ஜக்ராஹைந்திரம் சராசனம் खड्गञ्च परमप्रीतः तूणीचाक्षयसायकौ. அதாவது அகஸ்தியர் ராமனுக்கு சிலதெல்லாம் கொடுத்தாராம். 1 வில்லு, 2 கத்தி, 3 தூணி. அம்பரா தூணி அப்படின்னு அர்த்தம். அம்பு எல்லாம் அஸ்திரங்கள்லாம் வச்சுக்க கூடியதுக்கு பின்னாடி ஒண்ணு வச்சுருப்பா இல்லையோ, அதுக்கு அம்பரா தூணி அப்படின்னு பெயர். இதெல்லாம் அகஸ்தியர் கொடுத்தார். அகஸ்தியர் கொடுத்ததை இவர் வாங்கி கொண்டார், பெருமாள் ராமன் வாங்கி கொண்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். பெருமாளுக்கு உபயோகப்படும்படியா ஏதாவது கொடுக்கணும், ராமனுக்கு உபயோகப்படும்படியா ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக அகஸ்தியர் இதெல்லாம் கொடுக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே இல்லையோ இவர்கிட்ட? பெருமாள் ராமன்னா வில்லோட கூட தானே வர்றார் காட்டுக்கு. வில்லு அஸ்திரம் எல்லாம் இருக்குவே அப்படின்னா அதெல்லாம் இருந்தா கூட இது விசேஷமானது. அகஸ்தியர் கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஐந்திரம்னு போடுறது இங்க இந்திரனுடையது. இந்திரனுடைய வில்லு, இந்திரனுடைய இந்த மாதிரி தூணி எல்லாமே. கட்கம்னா கத்தி, அதுவும் இந்திரனுடைய கத்தி.
இந்திரன் அகஸ்தியர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான் போல எல்லாத்தையும். தேவேந்திரன் தேவர்களின் தலைவன், அவன் விசேஷமாக யுத்தத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அதை அகஸ்தியர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். அகஸ்தியர் அதை ராமன் கிட்ட கொடுத்தார். எதுக்காக கொடுத்தாருங்கிறது பின்னாடி வரப்போறது. ஏன்னா ராவணனை வச்சுட்டு ராவண சம்ஹாரங்கள்லாம் நடக்கணும், நிறைய அசுரர்களை எல்லாம் ஒழிக்கணும்னா விசேஷமான ஆயுதங்கள்லாம் கையில நிறைய இருக்கணும். அதனால அகஸ்தியர் என்ன பண்ணார், இதெல்லாம் கொடுத்தார். அந்த கொடுத்ததை அவர் ஏற்றுக்கொண்டார், ராமன் வாங்கி கொண்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். மறுபடியும் ஸ்லோகம் படிச்சுட்டு அதுக்கு பதச்சேதம் சொல்றேன். அகஸ்திய வச்சனாச்சைவ ஜக்ராஹைந்திரம் சராசனம் खड्गं च परमप्रीतः तूणी चाक्षयसायकौ अगस्त्यवचनात् च एव. இந்த சைவங்கிறது அடிக்கடி வருது. ச ஏவ ஜக்ராஹ ஐந்திரம் கூட பிரிச்சுக்கணும். ஜக்ராஹ ஐந்திரம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஜக்ராஹ ஐந்திரம் சராசனம் खड्गं च परमप्रीतः तूणी च अक्षयसायकौ அப்படின்னு பதச்சேதம். தூணி சாக்ஷய சாயகவுங்க ச அக்ஷய சாயகௌ அப்படின்னு பிரிச்சுக்கணும். அகஸ்திய வச்சனாத் செய்வங்கிறச்ச அகஸ்திய வச்சனாத்து ச ஏவ அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஜக்ராஹைந்திரம் அப்படிங்கச்ச ஜக்ராஹ ஐந்திரம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். இப்போ ராமன் என்னென்ன வாங்கிட்டார் எல்லாத்தையும் இருக்கு. இது யார் வாங்கிட்டார்னா ராமன் வாங்கிட்டார். அந்த ராமஹா அப்படிங்கிறது நம்ம இங்க வச்சுக்கணும். இந்த ஸ்லோகத்துல முன் ஸ்லோகத்துல இருக்கு. அது பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனஹா விராதம் ராட்சசம் ஹத்வா சரபங்கம் ததர்ஷஹ சுதீக்ஷஞ்சாப்பி அகஸ்தியஞ்ச அகஸ்திய பிராதரன் ததான்னு வந்திருக்கோம் இல்லையோ. அந்த ஸ்லோகத்துல இருக்க ராமஹா அப்படிங்கிறது இங்கேயும் கண்டினியூ வருது. அதனால இங்கேயும் அந்த ராமஹாங்கிறது இருக்கு. அந்த ராமஹா அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், அகஸ்திய வச்சனாத்து அகஸ்தியருடைய வச்சனத்தினாலே, அகஸ்தியர் இதெல்லாம் நீ வாங்கிக்கோன்னு சொன்னார். வச்சனம்னா சொன்னார், அகஸ்தியர் சொன்னபடியாலேன்னு அர்த்தம். அதெல்லாம் அகஸ்தியர் சொன்னபடினாலே ராமன் ஏத்துண்டார். அகஸ்திய வச்சனாத்து அகஸ்தியர் சொன்னபடினாலே என்னென்ன வாங்கிட்டார்னா ஒண்ணு ஒண்ணா சொல்றார். ஐந்திரம் இந்திரனுடைய சராசனம், சராசனம்னு வில்லுக்கு பெயர், இந்திரனுடைய வில்லையும், கட்கம் ச கட்கம்னா கத்திக்கு பெயர், கத்தியையும், அக்ஷய சாயகௌ குறைவில்லாத அம்புகள் கொண்ட தூணி இரண்டு தூணிகளையும். அதாவது அஸ்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கு பின்னாடி ராமர் பின்னாடி ஒண்ணு கூட மாதிரி ஒண்ணு இருக்கும் பார்த்துருவாங்க. அதுக்கு அம்பரா தூணின்னு பெயர். தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல அதுதான் தூணின்னு சொல்ல, தூணி அப்படின்னு பெயர். இங்க தூணின்னு சொல்றார். அது திவச்சனம், ரெண்டு கொடுத்திருக்காரு போல இருக்கு. இவர் ரெண்டு வாங்கிட்டு இருக்கார். அதனால அக்ஷய சாயகம், அதுல உள்ளுக்குள்ள சாயகம்னா அஸ்திரங்கள்ல போட்டு வச்சுப்பா. அந்த அஸ்திரத்தை எடுத்து வில்லுல கோக்கணும். நமக்கே தெரியுமோ இல்லையோ, வில் அப்படின்னு சொன்னாலே இந்த மூணு இருக்கும் வில்லாளிகள் கையில. ஒண்ணு கையில ஒரு வில்லு இருக்கும், அப்புறம் அந்த வில்லுல கோர்க்கறதுக்கு அம்புன்னு சொல்லுவா தமிழ்ல, சம்ஸ்கிருதத்துல அஸ்திரம்னு சொல்லுவா. ஆரோ இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆரோ எல்லாம் வச்சுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு கூடை மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுக்கு அம்பரா தூணியும் பெயர். ராம லக்ஷ்மணன்லாம் இப்படி நம்ம போட்டோ எல்லாம் கூட பார்த்துருப்போம் பல இடங்கள்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அகஸ்தியர் கொடுத்த ஒரு அம்பரா தூணி ஒண்ணு ரெண்டு இருக்கு, ரெண்டு கொடுத்தார். அதுல என்ன விசேஷம் கேட்டா, அக்ஷய சாயகோ குறைவில்லாம வில்லு இருந்துன்னே இருக்குவான். அதாவது வில்லு போடுறவான்னா அதை எடுத்துட்டு அஸ்திர பிரயோகம் பண்ணா அந்த அஸ்திரம் இன்னொருத்தர்கிட்ட போயிடும். யாரை கொல்லணுமோ அவன் மார்புல போய் விழுந்துடும். அப்புறம் எவ்வளவுதான். ஆனா இது என்னட்டா, எத்தனை எடுத்தாலும் குறையாதான், மேல மேல ஆயிரக்கணக்கில் வந்துட்டே இருக்குமா. ஏன்னா இது திவ்யமானது. நம்ம ஒரு 10 அம்பு எடுத்துமோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒண்ணு ஒன்னா செலவிச்சோம்னா கடைசியில் 10 தீர்ந்து போச்சுன்னு ஆயிடும். இது அப்படி கிடையாது, தீரவே தீராது. எத்தனை ஆனாலும் எடுத்தா வந்துட்டே இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி உடையதுதான் இந்திரன் வச்சுட்டு இருக்கான். அததான் இவர்கிட்ட கொடுத்துருக்கான். அக்ஷய சாயகோ குறைவில்லாத அம்புகளை உடைய. அக்ஷயனா எத்தனை எடுத்தாலும், க்ஷயம்னா குறைவு, அக்ஷயனா குறைவில்லாதன்னு அர்த்தம். எத்தனை எடுத்தாலும் குறைவில்லாத, சாயகம்னா அஸ்திரம் அம்பு.
அந்த அம்புகளை உடைய தூணி 2 தூணிகளையும் பரமப்பிரீதா மிகவும் பிரீத்தியோடு கூடியவராய் அந்த ராமர் ஜக்ராக வாங்கி கொண்டார் அப்படின்னு அர்த்தம். அகஸ்தியர் சொன்னபடினால இதையெல்லாம் வாங்கி கொண்டார் அப்படின்னு. அதனால இப்ப என்ன கேட்டா, ராமகாங்கிறது முதல்ல இருக்கும், ஜக்ராகங்கிறது கடைசியில. பெற்றுக்கொண்டார், வாங்கி கொண்டார், ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு அர்த்தம். ஜக்ராகங்கிறது என்னென்ன ஜக்ராக அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். ராமரானவர் பரமப்பிரீத்தகான்னு வச்சுக்கோங்க, மிகவும் பிரீத்தியோடு கூடியவராய், ரொம்ப பிரீத்தி ரொம்ப சந்தோஷத்தோட வாங்கிண்டார் அப்படின்னு அர்த்தம். அகஸ்திய வச்சனாத்து, அகஸ்தியருடைய வார்த்தையாலே, அகஸ்தியர் சொன்னபடியாலே, ஐந்திரம் இந்திரனுடைய சராசனம் வில்லையும், இந்திரனுடைய வில்லையும், கட்கம் ச கத்தியும், அந்த கட்கம் சொல்லச்சு கூட அதுவும் ஐந்திரம்னு சேர்த்துக்கணும். இந்திரன் எல்லாமே இந்திரனுடையது, அதனால கட்கஞ்ச கத்தியும், அக்ஷய சாயகௌ குறைவில்லாத அஸ்திரங்கள் கொண்ட, குறைவில்லாத அஸ்திரங்கள் உடைய, தூணி ச 2 தூணிகளையும், பரமப்பிரீதா பிரீத்தியோடு கூடியவராய், ஜக்ராக வாங்கி கொண்டார். அகஸ்தியர் சொன்னபடினாலும் அகஸ்தியர் வாங்கி கொண்டார் அப்படின்னு அர்த்தம். சரியா புரிஞ்சுட்டா எல்லாருக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அடியேன் அடியேன் ஸ்லோகம் அடியேன் ஸ்லோகம் சொல்ல மாடியேன். அர்த்தம் அர்த்தம் சொல்லு. அடியேன் ராமர் ராமர் ஒவ்வொரு பதமா சொல்லு, ஒவ்வொரு பதமா சொல்லி சொல்லு. ராமர் பரமபிரீதः சந்தோஷத்துடன், அகஸ்திய வச்சனாத் செய்வ அகஸ்தியர் சொன்னபடியால், ஐந்திரம் இந்திரனுடைய சராசனம் வில், கட்கம் ச கத்தி, தூணி அக்ஷய சாயகௌ தூணி குறைவில்லாததான அஸ்திரங்கள் கொண்ட 2 தூணி, ஜக்ராக வாங்கின்றார். அவ்வளவுதான். தூணியைன்னு ஒரு தமிழ்ல தூணியை வாங்கிட்டார். சராசனம் எல்லாமே வில்லையும், கட்கம் ச கத்தியையும், தூணி ச தூணியையும், தூணி சன்னு அங்கேயே ஒரு ச இருக்கு வரணும், அதுவும் சரியா சொல்லிட்டேன். அடியேன் தூணிக்கு இங்கிலீஷ்ல என்னது அடியேன்? தூணிக்கு இங்கிலீஷ்ல என்னது அடியேன்? தூணிக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா ஆரோ, ஆரோ ஏதோ பெயர். ஆரோலாம் வைக்கிற இடம் வந்து ஃபீவர்ஸ் போட்டுருக்காங்க. ஃபீவர்ஸ் சரி. 2 வாங்கிட்டார். ஏன்னா தூணிங்கிறது ஜீவச்சனம், அதனால அவர் 2 கொடுத்தார், இவர் 2 வாங்கிட்டார் அப்படின்னு அர்த்தம். இப்போ சராசனம் அப்படின்னா வில்லைன்னு ஐன்னு சொல்லணும், ஏன்னா அதை வாங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். எல்லாமே தித்தியா விபக்தி இதெல்லாம். அதனால கட்கம்னா கத்தியையும், தூணிங்கிறதும் தித்தியா விபக்தி. 2 தூணிகளையும் ஜக்ராக வாங்கி கொண்டார். சரி. அகஸ்திய வச்சனாத்து ச ஏவன் இருக்கு. ச ஏவங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லல, இதுக்கெல்லாம் இப்படி இப்படி அர்த்தம் வச்சுக்கோங்க. ஜக்ராக ச வாங்கி கொண்டார் என்பதும், அதுவும் முன்னாடி அவரை பார்த்தான்னு முன் ஸ்லோகத்தில் வந்தது இல்லையா? ததர்ஷன்னு வந்தது இல்லையோ? யாரு? ததர்ஷ சரபங்கம் ததர்ஷக சுதீக்ஷாபி அகஸ்தியஞ்சான்னு வந்தது இல்லையோ? ததர்ஷனா பார்த்தான்னு அர்த்தம். பார்த்தான் மட்டுமல்ல, ஜக்ராக ச வாங்கவும் வாங்கிண்டார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஏவ அப்படின்னாலும் கட்டாயமா வாங்கிண்டார் அப்படின்னு தான் அர்த்தம். இல்லட்டா அகஸ்திய வச்சனாத்து ஏவ அப்படின்னு வச்சுக்கோங்க. அகஸ்தியர் சொன்னபடியாலேயே வாங்கிண்டார் அப்படின்னு அர்த்தம். அதாவது அகஸ்தியர் கொடுத்தார், இதெல்லாம் கொடுத்தவொடனே ராமன் என்ன, இதெல்லாம் எனக்கு வேணாமே அப்படின்னு சொல்லிருக்கலாம். நான் என்கிட்ட தான் ஏற்கனவே ஒண்ணு இருக்கே, இருந்தா கூட இதெல்லாம் விசேஷமானது வாங்கிக்கோ அப்படின்னா, ராமருக்கு எதுக்கு விசேஷமானது சாதாரணமானதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ராமருக்கு ஒரு அம்பு இருந்தா போறோம், யாரா இருந்தாலும் ஒழிச்சுடுவார். ஏன்னா பெருமாள் இல்லையோ, அதனால வேண்டான்னு சொல்லலாம். ஆனா வேண்டான்னு சொல்லல, அகஸ்தியர் சொன்னா நம்ம வாங்கிக்கணுங்கிறதுக்காகவே வாங்கிட்டாராம். பெரியவா சொல்றதை கேட்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ. அகஸ்தியர்ங்கிறவர் பெரிய மகரிஷி,
அதனால அவர் சொல்றதை நாம கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டாராம். அதனால இப்ப என்ன பண்ணணும் கேட்டான்னா, அகஸ்திய வச்சனாத்து ஏவ, அகஸ்தியர் சொன்னபடியாலேயே, ஏவனா தட் ஒன்லி இஸ் தி ரீசன் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இவருக்கு வேணுங்கிறதெல்லாம் இல்லை, வேண்டாங்கிறதும் இல்லை, எதுவும் இல்லை. அவர் சொல்லிட்டார், சொன்னா நம்ம அதை கேட்கலாம் அப்படிங்கிறது. அப்படின்னால அகஸ்தியர் சொல்லிட்டாருங்கிற காரணத்தினாலேயே அப்படின்னு அர்த்தம். அவரை கடைசியில முடிக்கச்ச ஜக்ராக ச வாங்கி கொண்டார், ஹி ஆல்சோ ரிசீவ்டு அப்படின்னு அர்த்தம். நான் முன்னாடி பார்த்தார், இப்ப வாங்கவும் வாங்கிட்டார் அப்படின்னு அர்த்தம். சரி, எடுத்துக்கோ. இப்ப ராமன் பரமப்ரீதக, பரமப்ரீதகங்கிறதுக்கு பிரீத்தியோடு கூடியவராயின்னு அர்த்தம் சொன்னேன், ரொம்ப சரி. ஆனா பரமன் உணர்வுகள், அதனால ரொம்ப பிரீத்தியோடு கூடியவராயின்னு அர்த்தம். ரொம்பவும் சந்தோஷத்தோட வாங்கிட்டார், கொஞ்சம் பிரீத்தி இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட வாங்கிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டான்னா, மகரிஷி கொடுக்கிறார், வாங்கிக்கிறார், அதுவும் நம்ம பக்தியோட கொடுக்கிறார், அப்படிலாம் இருக்கு. அதனால வாங்கிட்டார். அகஸ்திய வச்சனாத்து, அகஸ்திய வச்சனாத்து ஏவ, அகஸ்தியர் சொன்னபடியாலேயே ஐந்திரம் இந்தனுடையதான சராசனம் வில்லையும், கட்கஞ்ச கத்தியும், அக்ஷய சாயகோ குறைவற்ற வில்லு அஸ்திரங்களை உடைய, தூணி ச இரண்டு தூணிகளையும், ஜக்ராக ச வாங்கிக்கவும் செய்தார், வாங்கவும் வாங்கினார் அப்படின்னு அர்த்தம். சரி, எடுத்து எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேற யாராவது ஒருத்தர் இப்ப இதுக்கு ஆகாங்ஷா சொல்லணும், அதுக்கப்புறம் சப்தம் சொல்லணும். ஆகாங்ஷா நான் கேட்கிறேன், யாராவது சொல்லுங்க. ஜக்ராக, ஜக்ராகன்னா வாங்கி கொண்டான்னு அர்த்தம். கஹ ஜக்ராக, யார் வாங்கிண்டார்? ராமஹ ஜக்ராக. ராமஹ ஜக்ராக. கீதృశः ராமஹ? சொல்லு. பரமப்ரீதः ராமஹ, ரொம்பவும் பிரீத்தியோடு கூடியவராக வாங்கிட்டாரோ இல்லையோ, அதனால அப்படிப்பட்ட ராமர். சரி, ரொம்ப சரி. அப்புறம் கிம் ஜக்ராக, எதை வாங்கிட்டார்? சராசனம். சரி, கீதృశம் சராசனம், எப்படிப்பட்ட சராசனம்? ஐந்திரஹ சராசனம். ஐந்திரம், ஐந்திரம்னே சொல்லு. ஐந்திரம் சராசனம், ஐந்திரம் சராசனம் ஜக்ராக. அப்புறம் அபிச்ச கிம் ஜக்ராக, மேலும் என்ன வாங்கிட்டார்? கட்கம் ஜக்ராக. கட்கம், சரி. அபிச்ச, அப்புறம் வேற என்ன வாங்கிட்டார்? அக்ஷய சாயகௌ தூணி ஜக்ராக. புனः கௌ ஜக்ராஹ தூணி ஜக்ராஹ. கீதృశௌ தூணின அக்ஷய சாயகௌ தூணி. சரியா? கஸ்மாத் ஜக்ராஹ, கஸ்மாத் எந்த காரணத்தினால வாங்கிட்டார்? அகஸ்திய வச்சனாச்சைவ. செய்வல வேண்டாம், கஸ்மாத்னா அகஸ்திய வச்சனாத். ஏன் அகஸ்திய அடி அதானே? கஸ்மாத் ஜக்ராஹ அகஸ்திய வச்சனாத் ஜக்ராஹ அப்படி முடிஞ்சு போச்சு. அப்போ ஆகாங்ஷா சரியா சொன்னா ஸ்லோகம் நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்லோகம் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கோம். சரி, அடுத்த விஷயம். இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு அடியன், இப்ப கேட்கலாமா அப்புறம் கேட்கலாமா? இப்போ இந்த சான்றது அண்டுன்ற மீனிங்ல தானே அடியன் யூஸ் பண்ணுவோம். அப்ப எதுக்கு அடியன் இந்த இடத்துல இங்க கட்கம் சேனும் வந்திருக்கு, அதே மாதிரி தூணி ச அக்ஷய சாயகம்னு ஏன் அடியன் வருது? ரெண்டு இடத்துல ச போட்டார், ஒரு இடத்துல போட்டாலே போதும். ரெண்டு போட்டா கூட போறோம், இந்த விட ரெண்டு இடத்துல போட்டாலும் தப்பு கிடையாது. சம்ஸ்கிருதத்துலாம் இங்கிலீஷ்ல அண்டுங்கிறது ஒண்ணு சொன்னா போறோம், ஆனா சம்ஸ்கிருதத்துல ஒண்ணு சொன்னா போருங்கிறது இல்லை. 3, 4, 5, 6 எத்தனை வேணா சொல்லலாம். இங்கிலீஷ் மாதிரி கிடையாது. இங்கிலீஷ்ல 10 சொன்னா கூட கடைசியில ஒரு 2 போட்டு முடிச்சிடுவான் இல்லையா? ராமா லக்ஷ்மணா பரதா, ராமா லக்ஷ்மணா பரதா அண்டு சத்ருக்னா அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா சம்ஸ்கிருதத்துல ஒரு தடவை சொன்னாலும் போறோம், இல்ல 2 தடவை சொன்னாலும் தப்பு இல்லை, 3வது சொன்னாலும் ராமஹாச்ச லக்ஷ்மணஹாச்ச பரதஹாச்ச சத்ருக்னஹாச்ச அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். அப்படின்னு இந்த இடத்துல சான்றது சந்தஸ்காக ஆட் பண்ணிருக்காரு இல்ல? எப்படி அது இருந்தா கூட இந்த அர்த்தமும் உண்டோ இல்லையோ, சேர் சேங்கிறதுக்கு அண்டுன்னு ஒரு அர்த்தம் உண்டோ இல்லையோ, அதனால அதையும் எடுத்துக்கலாம். இப்போ இப்ப பாரு, இந்த இடத்துல ஐந்திரம் சராசனம், இந்திரனுடைய வில்லை, அப்புறம் கட்கஞ்ச கத்தியையும், தூணீக்ஷ 2 தூணிகளையும், ஜக்ராஹ வாங்கிக்கவும் வாங்கவும் செய்தார். அப்படின்னா போன ஸ்லோகத்தில் ததர்சனம் வந்திருக்கு, அதோடு கூட வாங்கி பார்த்தார், கொடுத்தது வாங்கிட்டார், இந்த 2 செய்தார்னு அர்த்தம். சரியா? சம்ஸ்கிருதத்துல அப்படி வரும். ஸ்லோகம் பூர்த்தி பண்றதுக்காகன்னு அவ்வளவு சட்னி இதெல்லாம் மகாகவியோட ஸ்லோகம்.
அதனால என்ன கேட்டான்னா அந்த அர்த்தமும் வரும் அப்படின்னு எடுத்துக்க. சரி. அப்புறம் அகஸ்திய வச்சனாத்து ஏவ அதுக்கும் சொன்னோம் இல்லையோ. ஏவ அப்படின்னா அகஸ்திய வச்சனத்தினாலேயே அவர் சொன்னபடினாலேயே வாங்கிட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவருக்கு தேவையா தேவையில்லையா, எங்கிட்டயே இருக்கு ஒண்ணும் வேண்டாம், இதை யார் தூக்கிட்டு போறது அப்படிலாம் கேட்கல. அவர் சொன்னா அதை கேட்கலான்னு வாங்கிட்டார் அப்படின்னு அர்த்தம். சரி. சில இடத்துல ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றதுக்காகவும் வரும். நீ சொல்றது கரெக்ட் சாங்கிறது. ஆனா அங்க கூட ஏதாவது அர்த்தம் இருக்கும். அது வியாக்கியானத்துங்க எல்லாம் சொல்லுவா, மேலோட்டமா தெரியாட்டா கூட. சரி. அப்புறம் இந்த ஸ்லோகத்துல ஜக்ராகங்கிறது கிரியாபதம், வாங்கி கொண்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிரக தாத்து இருக்கு, கிருஹாதி அப்படின்னு இருக்கு, வாங்கிக்கிறார் அப்படின்ற அர்த்தத்துல. அதுல லிட்டில் அதாவது பூத காலத்துல ஜக்ராக அப்படின்னு வரும். பூத காலத்துக்கு ஒரு அடையாளம் ஒண்ணு முன்னாடி நான் சொன்னேன், அக்கா ஞாபகம் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பதம் எடுத்தா அது பூத காலமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் உண்டு. ஒரு கிரியாபதம் சொன்ன வச்சுக்கோங்க, வர்பு, அது பூத காலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. யாருக்கா ஞாபகம் இருக்கா? அப்படின்னா நீ ஏதோ சொன்னிய. இப்ப ஜக்ராகங்கிற கிரியாபதம் இருக்கு இல்லையோ, இது பூதகாலம். அதை கண்டுபிடிக்க ரெண்டு வழி இருக்கு சம்ஸ்கிருதத்துல. முதல்து என்ன கேட்டான்னா ஆ வச்சு ஆரம்பிக்கும். பொதுவாக பல இடங்கள்ல வரும். இது ஆ வச்சு ஆரம்பிச்சானா, உதாரணம் அபஷ்யது அப்படின்னா பார்த்தான்னு அர்த்தம், அகச்சது அப்படின்னா போனார்னு அர்த்தம், அகரோத் அப்படின்னா செய்தான்னு அர்த்தம். இப்படி ஆரம்பத்துல அந்த தாத்துக்கு முன்னாடி கிரியாபதத்துக்கு முன்னாடி அ அப்படின்னு ஒண்ணு வரும். அப்பட்டத்துன்னா படிச்சான்னு அர்த்தம், அவதத்துனா சொன்னார் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆ வச்சு ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது அடையாளம் என்ன கேட்டான்னா அதுல இருக்க முதல் எழுத்து 2 தடவை வரும். அதுக்கு உதாரணம் போன ஸ்லோகத்துல ததர்ஷா வந்தது பாருங்க. ததர்ஷானா பார்த்தான் அர்த்தம், தரிசனம்னா பார்க்கறது. அப்போ பார்த்தார் அப்படின்னு வரதுக்காக த தர்ஷா அப்படின்னு, த தர்ஷானா பார்த்தார், பட்டத்தினா படிக்கிறார், பாட்டா அப்படின்னா படிச்சார். இந்த 2 தடவை வச்சு சொன்னா என்னைக்கோ நடந்த சம்பவம்னு அர்த்தம். இன்னைக்கு நடந்தது இல்லை. பூத காலத்திலேயே நேத்து நடந்ததுன்னா அது ஒரு பாஸ்ட் டென்ஸ். என்னைக்கோ ஒரு நாள் எத்தனையோ 1000 வருஷம் முன்னாடி 2000 வருஷம் முன்னாடி நடந்ததுன்னா அது ஒரு பாஸ்ட் டென்ஸ். இல்ல 50 வருஷம் முன்னாடி நடந்தது அப்படின்னா அது ஒரு விதமான பாஸ்ட் டென்ஸ். அப்ப என்னைக்கோ நடந்த பழைய கதையை சொல்றதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுவான் கேட்டான்னா 2 தடவை வச்சு சொல்லுவான். முதல் அக்ஷரம் மாத்திரம் 2 தடவை வரும். பட்டதிங்கிறது பப்பாட்ட அப்படின்னு வரும். அப்புறம் லிகதிங்கிறது லிலேக அப்படின்னு வரும் இல்லையா? அது மாதிரி தர்ஷ பஷ்யத்தின்னு சொல்லுவா. அதுல த தர்ஷ அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு. இதெல்லாமே நமக்கு ராமாயணத்துல நிறைய வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. இப்போ ஒரு நந்தி கிராமே கரோத் ராஜ்யம், நந்தி கிராமே அகரோத்து ராஜ்யம், அகரோத்து ஆ வச்சு வருது பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல தத்ரா கமனம் ஏகாகிரஹ தண்டகான் பிரவிவேஷ, தண்டகான் பிரவிவேஷ, விவேஷகச்ச வி வேஷ, வேன்னு 2 தடவை வருது இல்லையோ, வி வே அப்படின்னு வருது இல்லையோ. இந்த மாதிரி வந்தா பூத காலம்னு அர்த்தம். ஆக ஒண்ணு ஆ வச்சு ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டானா அது இருக்க முதல் சிம்பல்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கும் இல்லையா, அது 2 வாட்டி வரும். இப்போ அது மாதிரிதான் ததர்ஷா வந்திருக்கு. அந்த மாதிரிதான் இங்கேயும் வந்திருக்கு. ஜக்ராக அப்படிங்கிறது கக்ராகன்னு வரணும். கக்ராகங்கிறதுல இந்த ஜாவங்காவும் மாற்றி மாற்றி வரும் ஒண்ணுக்கு ஒண்ணு. கக்ராகங்கிறது பதில ஜக்ராக அப்படின்னு வந்திருக்கு அது. அதனால இது பூத காலம் அப்படின்னு தெரிகிறது. அதை இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சுலபமான வழி இது பூத காலங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுவும் இந்த மாதிரி முதல் சிம்பல் 2 தடவை வந்ததுன்னா அது பரோட்ச பூத காலம், என்னைக்கோ நமக்கு தெரியாமல் என்னைக்கோ நடந்தது அப்படிங்கிற அர்த்தத்துல வரக்கூடியது. சரி. இப்ப ஜக்ரஹனா வாங்கி கொண்டார் அப்படின்னு அவர் சொன்னது அவர் கொடுத்தது வாங்கிட்டார் அர்த்தம். அகஸ்திய வச்சனாத்து அப்படிங்கிறது என்ன விபக்தி? அடுத்து சப்தம் விபக்தி யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கும். அகஸ்திய வச்சனாத்து என்ன விபக்தி? பஞ்சமி ஏகவச்சனம். என்ன சப்தம் அது? அகஸ்திய வச்சன சப்தம். என்ன லிங்கம்? நபும்சலிங்கம். நபும்சகலிங்கம்.
சரி, ரைட். ச ஏவ இதெல்லாம் அவ்வியமாகும், சப்தம் கிடையாது. ஜக்ராக அப்படிங்கிறது கிரியாபதம் நான் சொல்லிட்டேன். அது வந்து கிருண்ணாதி அப்படிங்கிறதுனுடைய ஒரு பூத காலத்துல வந்திருக்கு. ஐந்திரம், ஐந்திரம் சப்தம் சொல்லுங்க. அடியேன் த்விதீய விபக்தி. என்ன விபக்தி? த்விதீய. சரி. சராசனம் அப்படிங்கிறது த்விதீய. எல்லாமே த்விதீயா தான் இல்லையா? எல்லாத்தையும் வாங்கிட்டார், அதெல்லாம் வாங்கிட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால சராசனம் இதெல்லாம் நபும்சலிங்கம். சராசனம்ங்கிறது நபும்சலிங்கம். அதனால அப்புறம் கட்கம் அதுவும் த்விதீயா. பரமப்ரீதா அப்படிங்கிறது பிரதமா. தூணி அப்படிங்கிறது அதுவும் த்விதீயா. ஏன்னா அதைன்னு அர்த்தம் வரணும். அப்ப த்விதீயால ஆனா த்விவச்சனம் அது தூணிங்கிறது இல்லையா? ஏன்னா ரெண்டு இருக்கும் இல்லையோ, அதனால தூணி. தூணி ச அக்ஷய சாயகௌ அப்படின்னு இருக்கும் இல்லையோ. இப்ப தூணி, தூணிஹி, தூணி அப்படின்னு வருது. அஸ்திரங்கள்லாம் வைக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். அப்ப தூணிங்கிறது த்விதீயால த்விவச்சனம் அது, இரண்டு தூணிகளை. அக்ஷய சாயகம்னா குறைவில்லாத அஸ்தங்கள் கொண்டான, அதுவும் த்விதீயால த்விவச்சனம். எல்லாமே த்விதீயா. இந்த இது ரெண்டுமே த்விதீயால த்விவச்சனம் அப்படின்னு. சரி, ஸ்லோகம். அகஸ்தியவச்சனாச்சைவ ஜக்ராஹைந்திரம் சராசனம் கட்கஞ்ச பரம் அப்ரீதூணி சாக்ஷய சாயகௌ. அடுத்து சமாசம். அகஸ்திய வச்சனாத் அப்படிங்கிறது சமாஸ்த பதம். அதாவது ரெண்டு பதம் சேர்த்து வர ஒரு பதத்துக்கு சமாசம் பேர். ரெண்டு பதத்தை சேர்த்து ஒரே பதமாக்கி சொல்றா. அகஸ்திய வச்சனம், அகஸ்திய வச்சனம் இல்லையா? அகஸ்திய வச்சனம், அகஸ்திய வச்சனம் அப்படின்னு. அதனால அகஸ்திய வச்சனம். அதே மாதிரி வேற என்ன சமாச பதம், சமஸ்த பதம் என்ன இருக்கு இதுல பாருங்க இந்த ஸ்லோகத்துல. ஷராசனம். ஷராசனம். ஷராசனம் அப்படின்னா சாமான்யமா என்ன சொன்னா சரங்களுடைய ஆசனம். சரம் தான் வைக்கிற இடம் அப்படின்னா, அதாவது வில்லுல வச்சுதானே இது பண்றான். ஆனா அப்படி சொல்லல. ஷராஹா அஸ்யந்தே அனேனன்னு ஒரு ஷராசனம் ஒண்ணு சொல்லிருக்க. அதாவது வில்லெல்லாம் அதுல வச்சு பிரயோகம், அஸ்யந்தேன்னா பிரயோகம் பண்றான். இன்னும் இருக்கு அக்ஷய சாயகம் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு ஒண்ணு இருக்கு பரமப்ரீதா. ஐந்திரங்கிறது ஒரே பதம் தானே. ஐந்திரம்னா என்னத்தான், இந்திரஸ்ய இதம் ஐந்திரம் அப்படி வச்சுக்கோங்க. அது சமாசம்னு இல்லை, அதுக்கு தத்திதன் பேர். அதான் என்ன கேட்டானா இந்திரனுடையது, இந்திரஸ்ய இதம் ஐந்திரம், இந்திரனுடையது அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல ஐந்திரம் அப்படின்னு வருது. வைஷ்ணவம் ஒரு தொல் என் மாதிரிதான். விஷ்ணோகம் இதம், விஷ்ணுவனுடைய இது, விஷ்ணுவோட சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். விஷ்ணுவோட சம்பந்தப்பட்டது எல்லாமே வைஷ்ணவம். விஷ்ணுவோட பக்தர்கள்லாம் வைஷ்ணவர்கள். விஷ்ணுவனுடைய புராணம் வைஷ்ணவம், விஷ்ணுவனுடைய கோயில் வைஷ்ணவம் அப்படின்னு எல்லாம். விஷ்ணுவனுடைய யாகம் வைஷ்ணவம். அப்போ விஷ்ணோகோ இதம், விஷ்ணுவோடு சம்பந்தப்பட்டது அது வைஷ்ணவம். அந்த மாதிரி அக்னேகே இதம், அக்னியோடு சம்பந்தப்பட்டது அது ஆக்னேயம்னு வரும். அந்த மாதிரி வாருணம், வருணனோடு சம்பந்தப்பட்டது வாருணம். வருணஸ்ய இதம் வாருணம், மித்ரஸ்ய இதம் மைத்ரம், விஷ்ணோகோ இதம் வைஷ்ணவம். அது மாதிரி இந்திரஸ்ய இதம் ஐந்திரம். இந்திரஸ்ய இதம்னா இந்திரனோடு சம்பந்தப்பட்டது இது அப்படிங்கிற அர்த்தத்துல வருது, அது ஐந்திரம் அப்படின்னு. சரி, ஷராசனம் அப்படின்னா ஷராஹா அஸ்யந்தே, அதாவது ஷரங்கள் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் அஸ்யந்தேனா த்ரோ பண்ற இடம்னு அர்த்தம். அங்கிருந்து வச்சு வில்லெல்லாம் த்ரோ பண்றோம் இல்லையோ, அதனால ஷராஹா அஸ்யந்தே அனேன அப்படின்னு வச்சுட்டு ஷராசனம் வந்திருக்கான். அது இருக்கட்டும். பரமப்ரீதகனா பரமஹா பிரீதா பரம், அதாவது ரொம்ப பரம பிரீத்தி அடைந்தவர் அப்படின்னு தான் அர்த்தம். பரம பிரீத்தி உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். சரி, அக்ஷய சாயகௌ அப்படின்னா அக்ஷயாக சாயகாக
யயோஹோ அக்ஷயாக குறைவில்லாத சாயகாக அஸ்திரங்கள் எதுல இருக்கோ அதுக்கு அக்ஷய சாயகம் வேர். அது 2 இருக்கோ இல்லையோ, அதனால அக்ஷயாக சாயகாக யயோஹோ அக்ஷயமான குறைவில்லாத அஸ்திரங்களை கொண்ட அப்படின்னு அர்த்தம் வரணும். அதனால பகுரிகி சமாசம் நீங்க கேள்விப்பட்டிருப்போங்க, முன்னாடியே நிறைய இடத்துல வந்திருக்கு. குறைவில்லாத வில், குறைவில்லாத அஸ்திரம்னு அர்த்தம் இல்லை, குறைவில்லாத அஸ்திரங்களை கொண்ட தூணி அப்படின்னு தூணிக்கு போய் வரணும் அது. அதனால அக்ஷயாக, அக்ஷயன்னா குறைவு, அக்ஷயன்னா குறைவில்லைன்னு அர்த்தம். அக்ஷயான்னா பேர்லாம் வச்சுக்கிறாள் இல்லையோ, குறைவில்லாதவர் அப்படின்னு. பெருமாளுக்கே அக்ஷயான்னு பேர் உண்டு. அப்போ குறைவில்லாத சாயகங்களை கொண்ட அக்ஷயாக சாயகாக யயோஹோ எந்த 2ல இருக்கோ அந்த 2 வந்து அக்ஷய சாயகோ, அது தூணி. அந்த 2 ஸ்லோகம் சொல்லுங்க யாராவது சார். அகஸ்திய வச்சனாச்சைவ. அடியன் சுவாமி, நான் விதுஷி சேவிக்கலாமா? சொல்லுங்க. அடியன் ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா அடியன்? கேளு. இந்த தூணின்னு சொன்னா 2ன்னு சொன்னீங்க, ஆனா அக்ஷயத்துக்கு குறைவு இல்லாம இருக்குன்னா அப்ப எப்படி தூணின் 2 த்விவச்சனத்துல சொன்னேன்ற மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி அந்த இடத்துல அக்ஷயன்ற மாதிரியும் அதுக்கும் அது அந்த இடத்துல புரியவே இல்லை அந்த இடம். இல்ல தூணி அப்படின்னா 2 தூணின்னு அர்த்தம் இல்லையா? 2 துணி கொடுத்திருக்கார். அதுல அந்த தூணில வைக்கிற அஸ்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அக்ஷயமா இருக்குன்னு அர்த்தம். என்ன அந்த தூணில வில்லு எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குமா, அது குறைவில்லாத வந்துட்டே இருக்குமா. நம்ம தூணில 10 வில்லு எடுத்தா வச்சுக்கோங்க, அதுல 4 வில்லு எடுத்து வெளில போட்டாருன்னா அப்புறம் குறைஞ்சு போயிடும். 4 போயிடுச்சுன்னா 6 தானே இருக்கும். இது அப்படி இருக்காது. இதுல 10 இது இருக்குன்னு வச்சுக்கோ, வில்லு 10 அஸ்திரம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ராமன் 4 எடுத்து போட்ட பிறகு கூட மறுபடியும் 10 இருக்கும், மறுபடியும் அது 10 ஃபுல்லாவே இருக்கும்னு அர்த்தம். இல்ல குறைவில்லாத 2 தூணிகளை கொடுத்தாருன்னு அர்த்தமா? இல்ல குறைவில்லாத அக்ஷயங்கிறது சாயகத்துல விசேஷம். ஆமா, குறைவில்லாத அஸ்திரங்கள் கொண்ட, அஸ்திரம் குறைவில்லாம இருக்கணும் அக்ஷயத்துல. 2 அக்ஷயம் தான். அந்த 2 அக்ஷய 2 தூணி கொடுத்தாருப்பா. 2 தூணில அஸ்திரங்கள் இருக்கும். அக்ஷயம் குறைவில்லாதுன்னா எது குறைவில்லாதுன்னா தூணி குறைவில்லாத அர்த்தம் இல்ல, வில்லு குறையாதுன்னு அர்த்தம். எத்தனை வில்லு குறையாதுன்னு அஸ்திரம், அஸ்திரம் குறையாதுன்னு அர்த்தம். புரியுதா? இல்ல அப்ப 2 தூணிகளை கொடுத்திருக்காரு அப்படியா, அதுதான் அர்த்தம். ஆமா, 2 தூணிகள். இதுல ஒவ்வொரு தூணியும் அக்ஷய சாயகம், ஒவ்வொரு தூணியும். சரி, பரவாயில்ல. அப்ப ஸ்லோகம் படிங்க வராது. அடியன் சுவாமி கேக்குறதா? சொல்லு. அகஸ்தியவச்சனாச்சைவ ஜக்ராஹேன் ஐந்திரம் ஷராசனம் खड्गं च परमप्रीतः तूणी चाक्षयसायकौ. சரி சரி, खड्गं च परमप्रीतः तूणी चाक्षयसायकौ. சரி, இந்த ராமாயணத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமா எடுத்திருக்கார். ஆழ்வார்கள்லாம் கூட பாடியிருக்கார். அகஸ்தியர் கிட்ட இருந்து வில் வாங்கிண்டார் ராமன் அப்படிங்கறத ரொம்ப பெரிய விஷயமா சொல்றார். 2 விஷயம் இருக்கு அதுல. ஒண்ணு பெரியவர்கிட்ட கொடுத்தா வாங்கிட்டார்னு ஒண்ணு, 2வது பெருமாளுக்கு கொடுக்குறார். நம்ம பெருமாளுக்கு எதை கொடுத்தாலும் பெருமாள் வாங்கிக்கிறாரோ இல்லையோ, இல்லையா? எனக்கு வேண்டாம்னு சொல்றது இல்லையோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள்கிட்ட எதை கொடுத்தாலும் வாங்கிப்பார் அப்படிங்கிற அர்த்தமும் இதுக்குள்ள இருக்கு. சரி, சின்ன டவுட் அடியேன் கேட்கலாமா? கேளு. அடியேன் இப்போ பெருமாள் எது கொடுத்தாலும் வாங்கிப்பார் அப்படின்னு சொன்னா நம்ம ஏன் கிருஷ்ணார்பணம்னு மட்டும் சொல்றோம், ராமார்பணம்னு கூட சொல்லலாமே? எல்லாம் சொல்லலாம், ராமார்ப்பணம் கூட சொல்லலாம், கிருஷ்ணார்ப்பணம் கூட சொல்லலாம். எது சொன்னாலும் பெருமாளுக்கு தானே போறது. ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்லிருக்காருன்னா, கிருஷ்ணன் அதையே வாக்குனால சொல்லிருக்கார், நீ எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு வச்சனம் ஒன்று சொல்லிருக்க. அதனால கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ணன் நேர கிருஷ்ணாவதாரத்துல நேர இப்படி ஒரு வச்சனம் ஒன்று சொல்லிருக்காரு, நீ பத்திரமோ புஷ்பமோ எதை கொடுத்தாலும் சரி, ததகம் பக்தி வகிருத்தம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா அப்படின்னு பகவத்கீதையில ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். பக்தியோட யார் எதை கொடுத்தாலும் நான் அதை வாங்கி கொள்வேன்
அப்படின்னு அவர் சொல்லிருக்கார். அதனால அந்த ஸ்மரணத்துல நம்ம கிருஷ்ணார்ப்பணம் சொல்றோம். சரியா? அடியன் அதே மாதிரி இங்க அகஸ்தியர் கொடுத்த வில்லுதான் கோதண்டம் அப்படின்றது அடி இல்ல. அது இந்த கோதண்டம்ன்றது ராமர் முன்னாடியே வச்சிருந்த வில்லா இல்ல இப்போ அகஸ்தியர் கொடுத்ததுதான் கோதண்டம் அடி அப்படிங்கறது நாளைக்கு சொல்றேன். என்ன ராமர் கோதண்ட ராமர் அப்படின்னா அது என்ன உள்ளுக்குள்ள கோதண்டன் கோதண்டங்கிற பெயர் உள்ள அகஸ்தியர் கொடுத்த வில்லுக்கு கோதண்டன் பெயர் இருக்கான்னு சொன்னதா ஞாபகம் இல்லை. அந்த ராமாயணத்துல அப்படி பெயர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன பார்த்துட்டு சொல்றேன். சரி, வேற யாருக்காவது சந்தேகம் இருக்காப்பா? சரி, இல்லட்டா இந்த பாடம் இன்னைக்கு என்னுடைய இது முடிச்சுக்கிறேன். மங்களம் கோசலே மகன் சக்கரவர்த்தி சார்வபௌமாய மங்களம்.